ஹாய், இந்த ஹனி கேக் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட். அட்லீஸ்ட் இதை ஒரு டைம்னாவது வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி இதை என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ இதை சிம்பிளாக எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகர், 1/4 கப் வந்து வாட்டரை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரியல் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காகும். இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா நான் மேலே மட்டும்தான் இந்த சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மிடில்லே போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ்டு ஜாமும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து அந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கூல்டவுன் ஆனோடனே ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். 350 கிராம் வந்து வெண்ணிலா ஸ்பஞ்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லை அப்படின்னா பேக்கரியில் இருக்கும் இல்லையா ப்ளைன் கேக்கு, ஸோ அதை வாங்கி நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி சாஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு பீஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணணும். ஸோ நல்லா ஒரு டிப் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து டெசிகேட்டட் கோக்னட் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ இதில் நீங்கள் வந்து கோக்னட்டை வந்து அதை அரைச்சி அதை ட்ரை அவுட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறத விட இதோட டேஸ்ட்டும் அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பட் இது எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 4 hours கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த ஜூஸி ஃபீல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.